வணக்கம். ஹெய்ம்ஸ் லாபியில் இன்றைக்கி நம்ம ஒரு சூப் ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து சிக்கன் கொரியாண்டர் லெமன் சூப். சிக்கன் போன்லெஸ் சிக்கனில் வந்து கொத்தமல்லி இலை, லெமன், அப்புறம் மற்ற மசாலா கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஹெல்தியான ஒரு சூப் இது. இது டின்னருக்கு எடுத்துக்கலாம். இது மட்டுமே நமக்கு டின்னருக்கு போதும். இதை தவிர வேறு எதுவும் நமக்கு சாப்பிட தேவையில்லை. அந்தளவுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப ஆரோக்கியமானது. முக்கியமாக வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஃபுட்டு. இந்த சூப் செய்கிறதுல ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து சிக்கன் பிரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த சூப் பர்டிகுலராக வந்து சிக்கன் பிரெஸ்ட்டு தான் நல்லாயிருக்கும். அது ஏன் அப்படின்றது செய்யும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி இலை கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ளேவருக்காக ஒரு 10 மிளகு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 இன்ச்சு இஞ்சி பொடிசாக கட் பண்ணது, பச்சை மிளகா, தேவையான உப்பு. இப்போ நம்ம இந்த தட்டில் பார்க்குற இது எல்லாத்தையும் ஒரு குக்கரில் தண்ணி ஃபஸ்ட்டே கொதிக்க வச்சுருங்க. அது கொதிக்கும் போது இப்போ நம்ம பிளேட்டில் பார்த்தோம் இல்லையா, அந்த சிக்கன், கொத்தமல்லி, மிளகு, இஞ்சி, உப்பு இது எல்லாத்தையும் அதில் சேர்த்துருவோம். தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ சூப் வைக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 2 சர்விங்ஸ் தான் பண்ண போகிறேன், அதனால் தண்ணி அளவாக எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்து குக்கரை மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் 5லேருந்து 6 விசில், 5 to 6, ஒரு மீடியம் ஹீட்டில் நம்ம 5 விசில் விட்டோம்னாலே இந்த போன்லெஸ் சிக்கன் அப்படின்றதுனால நல்லா வெந்துடும். முக்கியமாக வந்து இந்த கொத்தமல்லியோட ஃபுல் ஃப்ளேவரும் நமக்கு அந்த ஸ்டாக்கில் இறங்கணும். ஸோ 5 இல்லை 6 விசில் விட்டுட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ மீடியம் ஹீட்டில் 5 விசில் விட்டு நான் எடுத்திருக்கேன். சிக்கன் பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த சிக்கன் பீஸை வந்து தனியாக ஒரு இதில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மிச்சம் இருக்கிற ஸ்டாக்கை வந்து ஒரு இதில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் பிரெஸ்ட் வந்து 2 ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி நல்லா புல் பண்ணிக்கோங்க. இந்த புல் சிக்கன் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. இல்லை 2 ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் இப்படி விரிச்சு விட்டிங்கன்னா அது குட்டி குட்டி பீஸஸாக வந்துடும். இது நான் முன்ன சொன்ன மாதிரி சிக்கன் பிரெஸ்ட் வந்து இந்த சூப்பு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்ன காரணம் வந்து இதுதான். சிக்கன் பிரெஸ்ட்டோட நேச்சரே பார்த்திங்கன்னா அப்படி வேக வச்சுட்டு இப்படி எடுத்தோம்னா உள்ளே அப்படி நூலாக திரியாக வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற மீட், இந்த பீசஸ் வந்து நமக்கு சூப்பில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் அந்த ரெஸ்டாரண்ட்லலாம் சைனீஸ் சூப் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த சிக்கனோட பீசஸ் வந்து இப்படி நீளமாக நூல் மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்கள் தைஸ் இதெல்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வராது. சிக்கன் பிரெஸ்ட் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ சிக்கன் வேக வச்ச சிக்கன் பீஸ் எடுத்து வச்சிட்டோம். அந்த வடிகட்டின ஸ்டாக்கை எடுத்து வச்சாச்சு. இதை தவிர நமக்கு வேறு என்ன காய்கறி தேவைன்னா கோஸ் வந்து ஒரு 1.5 கப் வர அளவுக்கு. நீங்கள் காய்கறி ஜாஸ்தியும் சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. அந்த சூப்போடு நம்ம காய்கறி சாப்பிட்டோம்னாலும் நமக்கு நல்லது தானே, இன்னும் கொஞ்சம் வயிறு நமக்கு ஃபில்லிங்காக இருக்கும். ப்ரொக்கோலியை வெந்நீரில் போட்டு குட்டி குட்டி பீஸஸாக எடுத்து வச்சுருக்கேன். முட்டையோட ஒயிட் மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரு பாதி கேரட்டை இந்த மாதிரி நீளமாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து க்ரீன் ஆனியன்ஸ், அந்த க்ரீன் ஆனியன்ஸில் இருக்கிற கொஞ்சம் வெங்காயமும் அந்த க்ரீன்ஸும் சேர்த்து 2 பூண்டு. ஒரு பேனில் ஆயில் சூடு பண்ணிவிட்டு அந்த 2 பல்லு பூண்டை பொடியாக நறுக்கி வதக்கிக்கோங்க. அதோட அந்த க்ரீன் ஆனியன்ஸ் இருக்குல்ல அதையும் சேர்த்து வதக்குங்க. இது லேசாக வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்கறி எல்லாம் சேர்த்து அதையும் உப்பு சேர்த்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வதக்குங்க. காய்கறி வதங்குறதுக்குள்ளே எக்கு ஒயிட்டு மட்டும் எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. காய்கறி நல்லா வதங்கிடுச்சு. காய்கறி வந்து ஃபுல்லாக வேகாமல் கடிக்கிற மாதிரி ஹாஃப் குக்டாக இருந்துச்சுன்னா போதும். அப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஸ்டாக்கை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சூப் வேணும்னா தண்ணி சேருங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வேக வைக்கும்போது தண்ணி சேர்க்கறதோடு நிறுத்திக்கோங்க. இனிமேல் தண்ணி சேர்க்க வேண்டாம். அந்த ஸ்டாக்கோடு நம்ம சிக்கனையும் சேர்த்துக்குவோம். இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இது நல்லா கொதிக்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அந்த பீட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைக்கரு இருக்குல்லையே அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுட்டு அப்புறம் மிச்சத்தை சேருங்க. அப்போ தான் அந்த எக் ஒயிட் வந்து உங்களுக்கு திரியாக ஆகும். முதல்ல கொஞ்சம் சேர்த்து இந்த சூப்பை நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் மிச்சத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மீடியம் ஹீட்லேயே வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொதிக்கட்டும். ஆல்மோஸ்ட் நம்ம சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாக் ரெடி பண்ணிட்டோம்னா இது பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் தான். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஃப்ளேவருக்காக நான் சோயா சாஸ் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். நீங்கள் இதை சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் வேணால் சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் க்ரீன் ஆனியன்ஸும் சேர்த்துக்கோங்க. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கோங்க. கொத்தமல்லி இலை வந்து ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு. நம்மளோட மெட்டபாலிசம் வந்து அது நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். நம்ம மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆனாலே நம்ம பாடி ஃபேட் கரையிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது கொத்தமல்லியை வந்து ஒரு கார்னிஷிங்காக மட்டுமே நம்ம யூஸ் பண்ணுறோம், அப்படி கிடையாது. அதில் நிறைய நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது, முக்கியமாக வெயிட் லாஸ்க்கு.
இந்த சிக்கன் சூப் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களோட காமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஹேம்ஸ் லாபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.